ஃபைனலி ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஓடிஜியே வாங்கிட்டோம். 3ஆவதாக வந்தது தான் உருப்படியாக வந்துருந்துச்சு. 2 வாட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். வாங்கின உடனே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கிற மாதிரி பப்ஸு, கேக்கு, ப்ரௌனின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நான்லாம் ஏதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப குஷியாயிருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கேக்கு, ப்ரௌனி இதெல்லாம் வந்து இவ்வளோ நாளாக குக்கர்லேயே பண்ணிட்டு இருந்துட்டு இன்றைக்கி வந்து ஓடிஜியில் பண்ண போகிறோன்னே ஒரே ஆனந்தம் தான். ஏன்னா இவ்வளோ நாளாக குக்கரில் பண்ணும்போது லைட்டாக தீஞ்சிரும். லைட்டாக இல்லை, சில டைம் நிறையவே தீஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் இனிமேல் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம். ப்ரௌனிக்கு ஒரு பக்கம் பேட்டரை ரெடி பண்ணி உள்ளே தூக்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா பப்ஸுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் முட்டை பப்ஸு. நான் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு கேக்கு தான் பண்ணணும் அந்த ஓவனில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் வர்றதுக்கு முன்னாடியே மாவுலாம் ரெடி பண்ணி பப்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது லேயர் ஏதோ கரெக்டாக வரலன்னு 2வது டைமாக பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் வந்துட்டு இந்த பப்ஸை சாப்பிட்டு அமைதியாகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரௌனியை நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் அற்புதமாக இருந்துச்சு. என் மூஞ்சிலே தெரியும் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வாட்டி கொஞ்சம் கூட தீயலை, சூப்பராக இருந்துச்சு.